விவாதங்களின் வழியாக மிக நெருக்கமான நண்பரானவர். இன்றைக்கும் ஏதாவது ஒரு சிறுகதை போட்டியினுடைய முடிவோ நாவல் போட்டியினுடைய முடிவோ வருகிற போது நெய்வேலி பாரதிக்குமார் என்ற பெயர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதே மேடையில் பல இளம் எழுத்தாளர்களை உருவாவதற்கு ஒரு சிறந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் சிறப்பான பயிற்சி அளித்தவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் என்று பன்முகைத்தன்மை கொண்டவர். இன்று காலையில் கூட ஒரு யூடியூப் சேனல் ஒன்றில் புதிதாக ஒரு நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறார். அன்றாடம் ஒரு கதைகள் கூறுவது போல அமைப்பை துவங்கி இருக்கிறார். அது குறித்தும் அவர் விளக்கம் கொடுப்பார். அடுத்ததாக நூலை பெற்றுக்கொண்டவர் நான். நமது வாழ்த்துறையாக இருக்கக்கூடியவர்களுடைய நமது பூபாலன் அவர்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய செயல்பாடு கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இருவருடைய பயணத்தில் பல்வேறு இளம் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட இந்த அமைப்பில் நூல்களை வெளியிடுவதில் பூபாலன் அவர்களுக்கு மிகவும் ஆர்வம் அதிகம். அந்த நூல்களை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய பகுதியில் எடிட் செய்வது, பிழை திருத்துவது, அனைத்து பணிகளையும் ஆர்வமாக செய்யக்கூடியவர். இந்த நிகழ்விற்கும் சிறப்பாக பங்களித்திருக்க அவருக்கு நம்முடைய வாழ்த்துறைகளை வழங்கிக் கொள்கிறேன். ரமேஷ்குமார் அவர்கள் ஆண்டுதோறும் புன்னகை இலக்கிய விருது என்று ஒரு விருதை துவங்கி இருக்கின்றோம். அந்த விருதோடு அல்லாமல் என்னோடு கடந்த 30 ஆண்டுகளாக புன்னகை என்கிற இதழை துவங்கி என்னோடு பயணம் செய்து வரக்கூடியவர். அவரை பற்றி கூறுவது என்பது என்னை நானே புகழ்ந்து கொள்வது போன்றது. என்னை தத்தெடுத்து கொண்டவர் என்று சுருக்கமாக கூறலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் புன்னகை ரமேஷ்குமார் அவர்கள். நான் தொடர்ந்து இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு நம்முடைய வாழ்த்துறையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, ஒருவரை சிறப்பு செய்வது என்பது அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது. கொலுசு இதழில் என்னுடைய முதல் கவிதைகளில் தான் துவங்கினேன். கவிதைகளில் துவங்கும் போது கூட ஒரு மாறுபட்ட கவிதைகளாக நான் 10 கவிதைகளாக நான் தான் எழுதுவேன் என்று நவீன கவிதையினுடைய களமாக அந்த கொலுசு இதழை நான் என்னுடைய எழுத்துக்களனாக அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். பிறகு அவரோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சென்ற மாதம் அறிவாசான் என்று எனக்கான ஒரு கௌரவத்தை அவர் வழங்கினார். அப்படியான கௌரவத்தை வழங்குகிற போது இன்னும் கூடுதலாக நான் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறையா இருக்கிறது என்பதை நினைவூட்டும் வகையில் அந்த விருதினை அவர் எனக்கு சிறப்பு செய்தார். எப்படி பல்வேறு எழுத்தாளர்களையும் அவர் சிறப்பு செய்யக்கூடியவர். அவருடைய பகுதியில் அவர் அந்த கொலுசு இதழில் நான் அவசரமாக உடனே திருப்பி படிக்கக்கூடிய பகுதி அவருடைய கேள்வி பதில் பகுதி. இதற்கு முன்பாக விகடன் பதில்கள் என்று பல்வேறு பதில்களை நான் படிப்பேன். அள்ளி பதில்கள், தினத்தந்தியிலே வரக்கூடிய பதில்கள் என்று எதை படித்தாலும் அந்த பதில்கள் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். நம்ம அதே போல கொலுசிலே அவர் எழுதக்கூடிய பதில்கள் சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பதில் வரும். அந்த பதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த கேள்வியோடு ஒட்டி பார்க்கிற போது மிகவும் ஆழம் கொண்டதாக இருக்கும், விரிவான ஒரு தளமாக இருக்கும். அப்படி மிகச்சிறந்த கொலுசு என்கிறதில் நீங்கள் எல்லாரும் அவசியம் படிக்கணும். அதில் ஆழமான கட்டுரைகள், கவிதைகள் என்று இளம் படைப்பாளிகளுக்கான களமாக வருகிறது. அவருக்கு என்னுடைய இனிய வாழ்த்துறை. அடுத்தது நாங்கள்லாம் ஏதோ ஒன்றை சொல்வதற்காக பேசி பழகியவர்கள். இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லி ஆகணுமே, கருத்து சொல்லி ஆகணுமே அப்படின்னு வீராசாமிக்கெல்லாம் தெரியும். பேசித்தான் தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் பேசுவதற்கு தயாரானவர்கள். நமது பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துடைய பெருமையை உலகத்திற்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர். மிக சிறந்த பேச்சாளர். ஒரு எடுத்துக்கொண்ட கருத்தை ஆழமாக பேசக்கூடியவர். ஆழமாக பேசுகிற பொழுது கேட்பவர் கவனம் முழுக்க அவரை சுற்றியே தான் இருக்கும். நமது சுடர்வழி அவர்களைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இன்றைக்கு 3 மணியிலிருந்து 5 மணி வரை மீண்டும் ஒரு சிறுகதை பயிலரங்கும் நடைபெறுகிறது. அந்த பயிலரங்கத்திற்கும் வருகை தரக்கூடியவர்களுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய நெய்வேலி பாரதிக்குமார்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியாச்சு. இதுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஒதுக்கப்பட்ட நிமிடங்கள் அடுத்ததாக ஒரு வாழ்த்துறையின் எழுத்தாளருக்கானது. எழுத்தாளர் சகா அவர்களோடு எனக்கான தொடர்பு எப்பொழுதும் முதலில் சந்தித்தோம் என்று அவ்வளவாக நினைவில்லை. ஆனால் பொள்ளாச்சியில் ஒரு காலையில் ஒரு 3 மணிக்கு திடீர்னு இவர் வாழ்த்துறை நேற்று இரவு வரைக்கும் அவரோடைய இருந்ததுனால என்ன வாழ்த்துறை வழங்க போகிறோங்கிறது எதுவுமே யோசிக்கல நான். அப்புறம் அவருடைய வீடு தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. பொள்ளாச்சி அங்கே பேருந்து விட்டு இறங்கின உடனே நேராக அவர் வீட்டுக்கு போகிறோம். அந்த வீதியில் ஒரு சிறப்பு, தெப்பக்குளம் வீதிக்கு ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீதி துவங்குற இடத்துலேருந்து திடல் முடியுது. அங்கே தெப்பக்குளம் வீதி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்புறம் மார்க்கெட் ரோடாக மாறிடும். அந்த ரயில்வே கேட் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா அவ்வளவு நல்லவர்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக எனக்கு இருந்தது. அப்படி அந்த பகுதியில் முதல் வீடாக இருந்தது சகாவுடைய வீடு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30ங்கிறது முன்ன பின்ன இருக்கலாம், நானும் அவரும் தொலைக்காட்சி தொடர் ஒன்றுக்கு தயாராகி அவர்தான் தயாரிப்பாளராக இருந்தார். தொலைக்காட்சி தொடர் ஒன்றுக்கு நானும் அவரோடு இணைந்து அந்த தொலைக்காட்சி தொடரில் பணிபுரிந்தேன். அதற்கு பிறகு அவரும் வேலைப்பளுவில்
அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். நானும் பள்ளி பணிகளுக்கு சென்று இணைந்து இருவரும் அந்த பணிகளை தொடர்ந்து செய்திருந்தால் இன்னும் வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்றிருக்க முடியும் இருவருமே. ஆனால் அந்த துறை சார்ந்து இன்னும் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அதை விட்டு சற்றே விலகி வந்து விட்டேன். அப்படி அவர் தொலைக்காட்சி தொடரில் நான் இணைந்து அவரோடு பணி செய்திருக்கின்றேன். அந்த வீதியில் எடுத்துக்கொண்டால் அன்னை அச்சு மாளிகை என்று ஒரு இருந்தது. அங்கு சீனா வேலுச்சாமி அவர்களை சந்தித்தேன். திருவள்ளுவரில் தான் என்னுடைய முதல் கவிதை பிரசுரமான காலத்தை பார்த்தேன். சற்று தள்ளி மார்க்கெட் ரோட்டில் எனக்கு மிகவும் பிடித்தமான தோழர்கள், மிகவும் பிடித்தமான முதலாளி என்று ஒரு பறந்து விரிந்த தளம் அது. அப்படி அந்த வீதியே எனக்கு ஒரு பிரிவான களமாக இருந்தது. நெய்வேலி பாரதிக்குமார் இப்பொழுது என்ன நினைப்பார் என்றால், இது ஒரு அழகாக சிறுகதையாகலாகவே என்று தான் அவர் நினைப்பார். அது ஒரு அழகான குறுநாவலுக்கான விஷயமாக அதிகாலையில் மலர்வதற்கு காரணம் சகா அவர்கள் தான். அவருக்கு ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக சிந்திக்கிற பொழுது நமக்கான ஒரு களம் உருவாகிறது தான் படைப்பினுடைய உச்சம். இந்த நிகழ்ச்சிக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து காரை சந்திரசேகர் அவர்கள் திரைப்பட இசையமைப்பாளர் அவர் வருகை தந்திருக்கிறார். திரைப்படத்துறையிலிருந்து ஆலங்கடவு தமிழ் நிலவு என்று ஒரு பறந்து இவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்த்துறை. சகாவுடைய பயணம் ஒன்று சொன்னேன். இரண்டாவது, சிறுகதையில் அவர் தொடர்ந்து சிறுகதையை மையமாக வைத்து செயல்படுவது அவருடைய வெற்றிக்கான ஒரு காரணம். அந்த கதைகள் எனக்கு மிகவும் பிடித்தமான கதைகள் அப்படின்னு எப்போவாது யோசிச்சு பார்க்கிறவோ சில கதைகள் நினைவுக்கு வரும். காரை சந்திரசேகரனுடைய கதைகள் எப்பொழுதும் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்து. எனக்கு அது ஒரு தடவை படிச்சுட்டு நான் வச்சிருவேன் சந்திரசேகர் கதையில். ஏன்னா மறுபடியும் படிக்கிற போது நமக்கு அந்த தாக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. அதே மாதிரி பாதசாரி அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின காசி என்கிற கதையை நான் எல்லா மேடைகளும் சொல்லுவேன். அதாவது கதைகளை பற்றி பேசுகிற போது அது ஒரு அற்புதமான கதை. அதே மாதிரி வண்ணநிலவன் எழுதின கரையும் உருவங்கள் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில் சகா கதைக்கு வருவதற்கான காரணம், அக்காவுக்கும் தம்பிக்குமான அந்த பாசப்பிணைப்பு அந்த கரையும் உருவங்களில் வெளிப்படுத்தியிருப்பார் வண்ணநிலவன். நேற்று போன்ற சென்ற வாரம் இந்து தமிழ்நாடுல வேணுகோபால் அந்த கதையை சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி சகாவுடைய கதைகளில் இன்றைக்கும் எப்பொழுதாவது நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆழமான பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை அக்காவை பற்றி எழுதிய கதை. அந்த கதை என்ன அப்படிங்கிறத அவங்க அதை பார்த்துக்குவாங்க, பின்னாடி பேச வர்றவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் அதை நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா அந்த அக்கா இல்லாத ஒரு இடம் இருக்கும் இல்லையா, எங்களை போன்றவர்களுக்கு அக்கா கிடையாது எனக்கு. அதனால் இல்லாத ஒன்றை இப்படியெல்லாம் அக்காக்கள் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகை ஏற்படுத்துகிற மாதிரி, ஏக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான கதை. அப்போ நம்ம கூட யாரெல்லாம் அறிமுகமாகறாங்களோ அவங்களையெல்லாம் அக்காவாக நினைத்துக் கொள்கிற ஒரு கற்பனை உலகம் இருக்குல்ல, அது ரொம்ப சுகமானது. நம்ம கூட அறிமுகமாகறவங்க நம்மளோட கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தால் கூட இவங்க நமக்கு பொருத்தமான அக்காவாக இருக்கிறாங்க. அந்த சகாவுடைய கதையில் வருகிற அக்காவாகவோ வண்ணநிலவனுடைய கதையில் வரக்கூடிய அக்காவாகவோ கூட இவங்களாம் நமக்கு இருப்பாங்க என்று நினைத்து அவங்களோடு நெருங்கிய அக்காக்களை உருவாக்கிய உலகத்திற்கு இந்த மாதிரி எழுத்தாளர்கள் தான் அதற்கான காரணம். அப்படி இவருடைய சிறுகதை உலகம் என்பது பறந்து விரிந்து அற்புதமான ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் நிரம்பியது இந்த தொகுப்பு. அதற்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அவருடைய தொடர்ந்து அவரோடு பயணித்த அனுபவம். 30 ஆண்டுகளாக ஒருவரோடு நட்பாக பயணிப்பது என்பது அவ்வளவு சாத்தியமானது அல்ல. அவருக்கும் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கும் அவரிடம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எப்பொழுதாவது நாங்கள் சந்திப்போம், பேசுவோம், ஒரு தேநீரை அருந்துவோம், அத்துடன் அந்த பயணம் விடைபெறும். சிறுகதைகளை பற்றி ஒரு அலசல், குறிப்பாக எந்த போட்டியிலாவது பரிசு பெறவில்லை என்றால் அன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து அதை ஒரு பேசினான், ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வது. இந்த போட்டியில் நம்ம 2 பேரும் வரல என்றது அதிகமாக வராது. அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவார். அவரை வாழ்த்துவதற்காகவும் வாங்க இன்னைக்கு ஒரு தேநீர் சாப்பிட்டு விடை வரலாம் என்று ஒரு அழைப்போம். அப்படி அந்த நெருக்கமான சந்திப்பு அவ்வப்பொழுது வரும். அந்த பாதை நான் சொன்ன இல்லைங்களா, தெப்பக்குளம் வீதியில் இன்னொருவர் ஹரி அவர்கள், மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர் மற்றும் நீண்ட கால என்னுடைய நண்பர். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு சின்ன படம் கொடுத்தார் எனக்கு. வீட்டில் இப்போ தூங்கி எழுந்தோன்னு உங்களுடைய படத்தில் தான் முடிக்கிறோம். ஆசிரியர் தினத்துக்கு என்னை சிறப்பு செய்வதற்காக ஒரு அழகான ஒரு புகைப்படம் ராதாகிருஷ்ணனுடைய படத்தை வழங்கினார். இன்னைக்கு வரைக்கும் நினைவில் இருக்குது. அந்த வீதியில் இருக்கக்கூடிய சிறப்பானவர்களெல்லாம் சொல்கிற போது அவரும் ஒருவர். சகாவினுடைய மாமா அவர்கள், பொள்ளாச்சி வட்டத்தில் எப்படி நாம் செந்தில் அவர் மாமா என்று அழைக்கிறோமோ அது மாதிரி அன்றைக்கு பாபா என்று நாங்களும் அவரை அழைத்து கொண்டே இருப்போம். அவ்வளோ சிறப்பான சகாவை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினர் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவர் எழுதுறதுக்கு விட்டுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வரம். இப்போ நம்ம கைதட்டுறது யாருக்குன்னா அவங்க குடும்பத்தினருக்கு. குறிப்பாக சகோதரி நித்யா அவர்கள் தொடர்ந்து சகாவுடைய செயல்களுக்கு ஊக்கமளிக்கிறார்.
அவங்க வீட்டுக்கு போயிருக்கிற, திருமணத்திற்கு முன்னாடியும் போயிருக்க, திருமணத்திற்கு பின்னாடி வந்திருக்கிறோம். அவங்க குடும்பமே வந்து உபசரிக்கிறதுல வந்து மிகச்சிறப்பான ஒரு மனதிற்கு பிடித்த ஒரு உபசரிப்புக்குரியவர்கள். அந்த எல்லாம் சேர்ந்தது ஒரு படைப்பாளியை சிறப்பாக வைத்திருக்கிறது. அவருடைய ஆழமான படைப்புகளுக்கும் அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்கான அடையாளம் அந்த கதைகளில் பார்த்திருக்கிறேன். இன்னும் அவர் உச்சம் தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குடும்பத்தினர் அவரை கொண்டாட வேண்டும். அவருடைய எழுத்தாற்றலை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் தான் இருக்கிறது. ஆக இன்னொரு சகாப்தத்தை அடுத்த பாய்ச்சலுக்கு அவர் தயாராவார். நாங்கள் இலக்கிய உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கவிதை எழுதியாச்சா அது ஏதோ எல்கேஜி யூகேஜி மாதிரி. அதுக்கப்புறம் கேட்பாங்க, கவிதையெல்லாம் எழுதியாச்சு, தொகுப்பு வெளியிடுறது, அப்புறம் சிறுகதை எப்போ வெளியிடுறீங்கம்பாங்க. சிறுகதை தொகுப்பு அப்புறம் நாவல் எப்போ வெளியிடுறீங்க அப்படிம்பாங்க. இது ஏதோ படிநிலை மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அது அப்படி இல்லை. ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு வகையில் சிறந்தது. அதில் அவர் ஆழங்கால் பட்டாலே அது போதுமானது. அது படிப்படியாக மேலே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாவல் எழுதிட்டால் எழுத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டோம், கவிதையோடு நின்றுட்டோம்னா அப்படியெல்லாம் இல்லை. பூபாலன் அவர்கள் கவிதையிலேயே தொடர்ந்து சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில், சிறுகதையில் வந்து எங்கேயும் பிசகாமல் அப்படியே பயணம் போயிட்டே இருக்கிறார் சகா அவர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது சில நேரங்கள் நான் வந்து கட்டுரை கொஞ்சம் போகிறது, அப்புறம் சூழலியல் கொஞ்சம் நான் போவேன், அப்புறம் கொஞ்சம் கல்வியியல் சார்ந்து வர்றது, அப்படியே பரவலாக என்ன போயிட்டே இருப்பேன். சகா பொறுத்தளவுக்கு தொடர்ந்து அந்த நேர்கோடு பிடிச்ச மாதிரி தொடர்ந்து அந்த கதைகள்லேயே பயணம் போகிறதுனால அதில் புதிய புதிய உச்சங்களை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதாவது உங்களுடைய அந்த சிறுகதை களம் சற்றே விரிந்தால் அதை குறுநாவலாக மாற்றுங்க. இன்னும் இதை கொஞ்சம் விரிவாக மாற்றலாம்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணுனா நாவலுக்கு போங்க. இல்லை சிறுகதையிலேயே என்னால் இன்னும் ஆழமாக போக முடியும் அப்படின்னா நீங்கள் அதுலேயே ஆழங்கால் பட்டு சிறுகதைகள் ஒரு வரலாறு படைக்கலாம். ஏன்னா நான் வந்து அடுத்து நீங்கள் நாவல் எழுதுங்க, குறுநாவல் எழுதுங்க என்று நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு விதமான ஆழங்கால் பட்டது. அதனால் அவங்கவுங்க தளத்தில் ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஒரு பாய்ச்சலோடு தயாராகலாம். அடுத்தது இவருடைய உழைப்பும் திட்டமிடுதலும். எல்லா நிகழ்ச்சிகளையும் திட்டமிடுதலும் அவருக்கான உழைப்பு, இப்படி தான் இந்த உழைப்பை கொடுக்கணும் என்கிற அந்த கடின உழைப்பு. ஒரு சிறுகதை எடுத்துகிட்டு அது பிரசுரம் ஆகுது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிமையானதல்ல. ஒரு இதழுக்கு ஆயிரக்கணக்கான கதைகள் போகுது ஒரு வாரத்தில். அந்த வாரத்தில் அந்த கதை வருது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் தினகரனில் வந்து ஒரு மலர் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் சிறுகதை தொடர்ச்சி அவர் இப்போ வர்றதில்லை. நானும் 2-3 கதைகளை அனுப்பிட்டு அப்புறம் விட்டுட்டு நான் அதில் கடுமையான போட்டி அந்த இதில். ஆனால் தொடர்ச்சியாக அவர் வந்துகிட்டே இருந்தது அந்த கதை. அப்போ ஏதோ ஒன்று அவர்கிட்ட அந்த எழுத்துலகத்தை அந்த வசீகரம் வந்து வாசகர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஆக இன்று இவ்விடம் அன்பு கிடைக்கும் என்று அவர் அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பானது கூடுதலாக எங்கே சிறப்பாச்சு இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு புத்தகங்களை விற்பனை செய்து நான் என்ன நினச்சேன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 150 ரூபா புக்கு இன்றைக்கி 100 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க அப்படின்னு. இல்லைங்க, முழுமையான தொகைத்தை விற்பனை செய்கிறோம். அது முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற நூலகங்களுக்கு அந்த தொகையவே முழுசாக வழங்கிடுறோம் நம்ம அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சதில்லை. ஏன்னா எங்கிருந்து அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே அது போய் சேரணும் அப்படின்னு ஒரு அழகான வாசகத்தை சொன்னார். ஏன்னா எல்லாருமே நூலகங்கள்லேருந்து அவர் வாசித்து வந்ததுனால அந்த இடத்துக்கு தான் அது போய் சேரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு. அந்த பண்பு உங்களை இன்னும் சிகரத்திற்கு ஏற்றும். இன்னும் கூறுவதற்கான செய்திகள் நிறைய இருந்தால் கூட நேரம் கருதி இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் கொடுத்தால் நாங்கள் வாங்குறது தயாராக இல்லை, டிஸ்கவுண்டே வேண்டியதில்லை. ஏன்னா இது இவ்விடம் அன்பு கிடைக்கும். ஆமாம், 150% வடிவ வழங்கும். அதனால் நீங்களும் வழங்குங்கள். அடுத்தது புத்தகங்கள் வழியாக நாங்களும் வழங்குவோம், படைப்புகள் வழியாக. ஆக கருணையுள்ள கவிதை, சிறுகதை, இலக்கியம் எதுவும் நம்மை கைவிடாது. புத்தகங்கள் ஒருபோதும் நம்மை கைவிடாது. ஆக புத்தகங்களோடு வாழ்வோம், புத்தகங்களால் உயிர்ப்போம், புத்தகங்களால் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவோம். நன்றி. அடுத்து